எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். விட்டது மாத்திரமல்ல, அது குப்பை என்று எண்ணுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பவுல் எதையெல்லாம் குப்பை என்று எண்ணி, எவைகளெல்லாம் தனக்கு லாபம் என்று எண்ணி அதை நஷ்டம் என்று விட்டாரோ, இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கூட அந்த நஷ்டத்தை லாபம் என்று எண்ணி அந்த குப்பையை மேன்மை பாராட்டி குப்பையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறபடினால தான் ஆவியானவர் மிக வைராக்கியமாய் இந்த வசனத்தோடு கூட பேசும்படியாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவருக்காக, யாருக்காக? அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு பையனோ ஒரு மகளோ கமிட் ஆயிட்டாங்கன்னா, அது பொண்ணா இருந்தா அவனுக்கு என்ன பிரியமோ அதை செய்யும், அது பையனாய் இருந்த அவளுக்கு என்ன பிரியமோ அதை செய்யக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு யாரும் ஒருவரும் ஒரு காலம் தன் ஜீவனை கொடுத்தது இல்லை, தன் ஜீவனை பறிக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு நீங்கள் ஜீவனை அடையும்படியாய், அதிலும் நித்திய ஜீவனை அடையும்படியாய், இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழும்படியாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழும்படியாய் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவராய் இருக்கிறபடினாலே உனக்கு வர வேண்டிய பாவங்கள், உனக்கு வர வேண்டிய சாபங்கள், உனக்கு வர வேண்டிய எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையும் இயேசு ராஜா அவர் சரீரத்திலே கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலதான் இதை அறிந்த பவுல் அவருக்காக இந்த உலகத்தில் எனக்கு எவைகள் எல்லாம் லாபமாய் இருக்கிறதோ, எவைகள் எல்லாம் என்னை கவர்ந்து இழுக்கிறதோ, எவைகள் எல்லாம் என்னை நயக்காட்டி இழுத்து வைக்கிறதோ, அவைகளை எல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டேன். விட்டதை திரும்பி பார்க்கல, அதை குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே இயேசு ராஜா வரப்போகிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கவர் வரப்போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, எத்தனை பேர் நம்புகிறீர்களோ எனக்கு தெரியாது. அது உண்மையானால் இந்த உலகத்தில் தேங்கி கிடக்கிற ஆமென் குப்பைகளை நோக்கி ஓடாதிருங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆமென் லாபம் என்று தோன்றுகிற ஆமென் ஆவிக்குரிய நஷ்டமாயிருக்கிற அதை விட்டு நீங்கள் விலகி வர வேண்டிய ஒரு காலமாயிருக்கிறது. அல்லேலூயா வராது இதுக்கெல்லாம். பிரைஸ் தி லார்ட். இந்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்வதற்கு காரணங்கள் இருக்கு. 3 காரணங்களை மாத்திரம் நான் சொல்லி ஆமென் ஏன் இப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். மாம்சத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற மேன்மையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நானும் மேன்மை பாராட்டலாம் என்று சொல்லி வகைப்படுத்தி சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன், நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவ்வளவு குணங்கள், இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இவனுக்கு இருந்தாலும் அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டவில்லை. இந்த உலகத்திலே நான் பெரிய ஜாதி, என் குடும்பம் பெரிய குடும்பம், என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்கள் ஆமென் எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி இவனால மேன்மை பாராட்ட முடியும். மேன்மை பாராட்டுவதற்கு தேவையான அத்தனை நற்குணங்களும் சிறப்பு அம்சங்களும் இந்த பவுலுக்கு உண்டு. ஆமென். கமாலியேலின் பாதபடியிலே உட்கார்ந்து ஆமென் கல்வியை கற்றவன், வேதத்தை கற்றவன், மிகுந்த ஐஸ்வர்யவான், மிகுந்த
ஐஸ்வர்யவான் தனக்குண்டானதை குறித்து அவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டத்தை உருவாக்கி வைத்திருந்தது இதுவரைக்கும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையான மெய் தேவனை எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிக்க முடியாதபடி இவைகள் எனக்கு ஆவிக்குரிய நஷ்டங்களை உண்டாக்கி வைத்தது. என்னுடைய மாம்சத்திலே பலன் கொண்டவனாய், மாம்சத்திலே பெருமை கொண்டவனாய், நான் இப்படிப்பட்டவன், எனக்கு கல்வி உண்டு, எனக்கு எல்லாம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு பெருமை உண்டு என்று சொல்லி பெருமைப்படுத்திக் கொண்டு இருந்த இவன் நஷ்டத்தை அடைந்தான் என்று சொல்லுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் உன் பிறப்பை குறித்து, உன் வீட்டை குறித்து, உனக்கு இருக்கிற காரியங்களை குறித்து, உனக்கு இருக்கிற செல்வங்களை குறித்து, உனக்கு இருக்கிற காரியங்களை அவன் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இவைகளை எல்லாம் தான் ஆண்டவரை பின்பற்ற அவன் தீர்மானம் பண்ணின எந்த ஒரு தேவ மனுஷனும் அவைகளை குறித்து என்ன சொல்லுவான் என்றால், இவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டம், அதை நஷ்டம் என்று விட்டுட்டேன், அதை குப்பையமாக எண்ணிக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உலகத்திலே மேன்மை பாராட்ட விரும்பினால் ஆமென், ஆமென், பூமியிலே இரக்கத்தும் நீதியும் நியாயத்தையும் செய்து வருகிற கர்த்தர் அவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவரையே குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 20, 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ ஆமென் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். கலாத்தியர் 6:14 வாசிக்கப்பட்டிருக்கு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆகையினாலதான் பின்னாடி திரும்பி பாருங்க, எனக்கு பின்னாடி ஆமென் சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோது தேவ பலனுள்ளதா இருக்கிறது. ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மெய்யான சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உனக்கு இருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே. Praise the Lord. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல, ஏன் இப்படிப்பட்ட தீர்மானங்களை அவர் எடுக்கிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி? பரலோக ராஜ்யம் என்னதுக்கு இருக்கிற ஒப்பாயிருக்கிறது? நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒருவன் அதை கண்டு மறைத்து வைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குவான். சொல்லுமா, அப்படியே சும்மா ஏசப்பா எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் வேணுமா? நித்திய ராஜ்யத்துக்குள் போகணுமா? ஆமென். அது ஒரு பொக்கிஷமா? அந்த பொக்கிஷத்தை நீ கண்டுட்டல்ல, அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகணும்னா, இந்த பூமியிலே உனக்கு ஆமென் உன்னை தடை பண்ணுகிற ஆமென் பரம ராஜ்யத்துக்கு போக முடியாமல் தடை பண்ணுகிற ஆமென் எல்லா மேட்டுமைகள், பாவங்கள், அழுக்குகள், களவுகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு ஆமென் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அந்த நிலத்தை கொள்ளும்படி எப்படி ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று போட்டதை வாங்குகிறானோ. லேலுயா, சிரிக்கிறீங்க. லேலுயா, எனக்கு இந்த அதனால விற்கிறதுக்கு. லேலுயா, சோத்திரம். அதை சொல்லல, உன் மாம்சத்தில் கிரியை செய்கிற பெருமை, மேட்டிமை, ஆமென் வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நான் போகணும் ஆண்டவரே, அதற்கு விரோதமாய் அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க முடியாதபடி எனக்குள்ளே மாம்சத்திலே கிரியை செய்கிற பெருமைகள், மேட்டிமைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், அவன் பகைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். விடணும்.
ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கழுவப்பட்ட சிருஷ்டி இல்ல, ஆலய புதுசா மாத்திருவாரு. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழவைகள் எல்லாம் புதிதாகின. எல்லாரும் ஒத்துக்கொண்டு கரங்களை தட்டி ஒரு அல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க தட்டுற அல்லலிய பார்த்தா நானா விட்டானா பாரு, பிரைஸ் எல்லாம் விடுவேனா நானு. ஆமா, உலகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு. தெருவில் நின்று சண்டை போட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒருத்தர் குடுமி பிடிச்சி அடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. 4 பேர் சேர்ந்து ஒருத்தி போட்டு அடிச்சா எவ்வளவு சத்தம். அடிச்சுட்டேன் பத்தியா. இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல. அந்த காரியங்கள் அத்தனையும் உன் மாம்சத்தில் கிரியை செய்கிற எல்லாவற்றையும் மாம்சத்தின் கிரியைகள் போகணும் வெளியே. அதற்காக தான் இவர் சொல்றாரு. எதுக்கு அவர்கிட்ட பவுல நீங்க அவரை கேட்டா, அந்த பவுல இவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இவ்வளவு படிப்பு படிச்சிருந்தீங்க, இவ்வளவு மேன்மையானவனா இருந்தீங்க, அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருந்தீங்க, அவன் ஏப்பா இதெல்லாம் விட்டான்னு கேட்டா, அட போப்பா, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணல, ஆவிக்குரிய நன்மைகள் ஒன்றும் கொடுக்கல. இவைகள் அத்தனை இருந்தும் எனக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆமென், ஒரு காரியமும் இல்லை. இவைகளை விட்ட பாரு, இவைகளை விட்ட பாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்ன பாரு. அவர் தான் எனக்குள்ளே வாழ்றாரு. இப்போ அவர் எனக்குள்ளே வாழும் பொழுது இந்த உலகம் எனக்கு ஒரு மேன்மையா தெரியாது, எனக்கு இருக்கிற சொத்து ஒரு மேன்மையா தெரியாது, எனக்கு இருக்கிற பதவி ஒரு மேன்மையா தெரியல, ஆமென், என் பட்டம் ஒரு மேன்மையா தெரியல, நான் படித்த படிப்பு எனக்கு ஒரு மேன்மையாய் தெரியல. அவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டமா, அவைகள் எல்லாம் எனக்கு குப்பையாய் தெரியுது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த உலகம் ஒரு குப்பையா தான் தெரியும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு நாங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் கல்யாணம் பண்ணணும், நகைய போடணும், ஒட்டியானம் கட்டணும், கழுத்து நிறைய மாலை போடணும், ஆமேன், ஆரம் பூ, ஆமேன், என்னன்னோ சொல்றாங்க, அதெல்லாம் போடணும், ஆமேன், என்ன மாப்பிள்ளை ஊர்வலமா கொண்டு வருவாங்க, என் மாப்பிள்ளை ஊர்வலமா வருவாரு, நான் ஊர்வலமா போவேன், ஆமேன், என் மாப்பிள்ளைய குதிரை வண்டியில ஏத்துவாங்க, என்ன கழுத வண்டியில ஏத்திட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பை. இதெல்லாம் கல்யாணம் நடக்க தெரியுமா? யாருக்காக நடத்துறாங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்காக நடத்துறாங்க. நான் யார் தெரியுமான்னு காட்டுறதுக்கு நடத்துறது. நானு யார் தெரியுமா? ரொம்ப எதுக்குப்பா 250 கிலோ எல்லாரும் கொடுத்துட்டு போனோம் ஐயா. இன்னும் நம்ம ஊர் ஆட்கள் வந்து அதுக்குன்னு இல்லை, ஆட்டோ தூக்கிட்டு வருது. எது எடுத்துட்டு போறதுக்கு? எது எடுத்துட்டு போறதுக்கு? பிரியாணி கொண்டு போறதுக்கு. ஆட்டோவில் பிரியாணி ஏற்றிட்டு போகுதுங்கய்யா கல்யாணத்துக்கு வந்து. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். இப்படி எதெல்லாம் எதுக்குன்னா, தன்னை பெருமைப்படுத்துவதற்காக, தன்னுடைய குடும்பத்தை பெருமைப்படுத்துவதற்காக. இதெல்லாம் தேவையில்லை. வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும், திருமணம் நடத்தணும், சாப்பிட்டுட்டு வயிறார வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும், வயிறார வாழ்த்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடக்கூடாது. இவர் சொல்றாரு, பவுலே நீ ஏப்பா இதெல்லாம் விட்ட அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, பவுல் சொல்லுவாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக விட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், முதல்ல எதுக்காக விட்டாரு? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுக்காக விடுறாரு? ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க 3:8 வாசிங்க. For the excellence of the knowledge of God, Christ Jesus my Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பார்த்தா அப்படி தெரியல, வித்தியாசமாக ஒரு ஆள் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்குது. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதற்கையா பவுலே? எதற்காக? எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக சொல்லுப்பா. எதற்கோ நான் பேசுனது ஒண்ணு கூட காதுல வாங்காம உட்கார்ந்து இருக்காங்க நிறைய பேர்.
எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம்? டெல்டன் எதற்காக? ஆமென். என் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆண்டவரை அறிகிற அறிவு வேணும். அல்லேலூயா. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் இன்னொரு இடத்துல அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்றால் ஆமென், அவருக்கு அடங்கி வாழுகிற பிள்ளைகள், அவருக்கு அடங்கி நடக்கிற ஆடுகள். அவரை முந்தி போகிறதில்ல, ஆண்டவருக்கு பிந்தி. ஏசப்பா நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாரு. அவர் நல்ல நிலத்தில் நடத்தி கொண்டு போவாரு. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டலே கொண்டு போய் விடுவாரு. புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்ப்பாரு. அவருக்கு நான் அடங்கி இருக்கிற ஆடா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது? செலக்ட் பண்ண தெரியாது. நான் பண்ணி கொடுக்குறேன், அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வாலிப பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. நீங்க விரும்பி கொடுக்கிறது தான் என் வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதுவரைக்கும் அப்படிதான் நடத்தி கொண்டு வரீங்க, இனிமேல் நீங்க அப்படி நடத்துவீங்க. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவு ஆமென் பவுலுக்கு இருந்தது தெரியுமா? அவர் கமாலியேலின் இந்த உலகத்துல சொன்ன கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஏல் பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தில் நிறைய பேர் பெருமை பாராட்டுகிறாங்க. அந்த காலத்தில் அப்படித்தான் கமாலியலின் பாதத்திலே விழுந்து அவன் படித்து கொண்டிருந்தவர். படித்த நன்றாக தேறின தேவ மனுஷன் தான் இந்த பவுல். அவர் சொல்றாரு, ஆமென். சாலமோன் ஞானி சொல்றாரு, ஆமென். நீதிமொழிகள் 9:10 வாசிங்க. பரிசுத்தரின் அறிவே அறிவு, மற்றதெல்லாம் இல்ல. என் பிள்ளை சொல்றது பாருங்க, மற்றதெல்லாம் என்ன? உனக்கு அவ்வளவு பணம் சம்பாதிக்க ஞானம் இருக்கலாம், ஆமென். நல்ல ஆமென் சொத்து கைவினை பொருட்களை செய்ய ஞானம் இருக்கலாம், ஆமென். கெமிஸ்ட்ரி படிக்க நல்ல ஞானம் இருக்கலாம், அதுல கீதா உபதேசத்தை படிக்க நல்ல ஞானம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறியாம, கர்த்தரை விட்டு ஆமென் சொந்தம் வேற ஒரு காரியங்களை அறிந்து கொள்வாயானால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தரின் அறிவே அறிவு. கை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? ஆமென். எல்லாரும் நிறைய பேர் கேட்கல. பிரைஸ் தி லார்ட். என்ன அறிவு எங்க இருக்குது? நீதிமொழிகள் இருக்கு 9:10. அங்க பின்னாடி சொல்றது அப்படியே கேட்டு நானும் 9:10. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். யோபு 28:28 சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி. அப்படித்தான் பொல்லாதவைகளாகி இந்த உலகத்துல இருக்கிற ஆமென் சோத்திரம் பேர் பற்றி விளங்குகிற எல்லாவற்றையும் ஆமென் இந்த பவுலுக்கு முன்பாக அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இது பொல்லாதது. அவன் எதுக்கு ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய போவதில்லை. ஆகையினால என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளை எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, ஒன்றான மெய்தாவராகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே, அவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன் வேதம் சொல்லுகிறது. அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காகத்தான் அந்த பவுல் ஆமென் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டாரு, குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கொலோசையர் 2:3 வாசிக்கும் பொழுது, அப்படி அவருக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்லி வாசித்தார். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. புரியுதா? புரியுதா?
அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் இயேசு கிறிஸ்துவை அறியணும்? அவரையே அறியணும். அவரை அறிகிற அறிவுக்காக தனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையானவர்களை, பொக்கிஷங்களை, அதிகாரங்களை, நன்மைகளை எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக இந்த பவுல் விட்டு விட்டாரே. அதற்கு காரணம் என்ன? அந்த இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகருக்குள்ளதான் அறிவு, ஞானம் என்கிறதான பொக்கிஷங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 139:6 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 139:6. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? இதோ உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். இந்த சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஆமென் வானத்தின் சட்டைகளை அடித்து ஆமென் அங்கே போய் தங்கினாலும் அங்கே அவர் வந்து பிடிக்கிறாரு. எங்க போனாலும் அவர் இருக்கிறாரு. இந்த உலகத்துல நான் எங்கேயும் அவருக்கு மறைவாய் ஓடி மறைந்து கொள்ள முடியாது. ஆகையினால எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவராகிய அந்த இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளே ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் இருக்கிறபடினாலே அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்ததோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன். ஒருத்தர் வாயில் அல்லையிலே வரலப்பா. அல்லையிலேயே சொன்ன ஒரு 3 பேருக்காக கை தட்டுவோம். 3 பேர் தான் அல்லையிலே சொன்னாங்க. மற்றவங்க எல்லாம் அதே எப்படி விட்டுறது? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓடு, வேலைக்கு ஓடு, ஓவர் டைம் பண்ணு, ஆமென் சித்திரம் 10 மணியா பண்ணுடா, சம்பாதி, முற்றாத, ஆமென். இப்படித்தான் உலகம் கற்றுக் கொடுக்குது. இப்படிதான் உலகம் கற்றுக் கொடுக்குது. ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். மகனே, என் சமூகத்தை தேடி வரமாட்டாயா? மகனே, உனக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. உன் இடம் காலியா இருக்குதுப்பா. ஆமே, உன் இடம் காலியா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உன் இடம் காலியா இருக்குது. இந்த இடத்துல நீ உட்காருவப்பா. அதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மகனே, என்னை விட்டு எங்கேயோ நீ போய் கொண்டு இருக்கிற. அவை உனக்கு ஆமென் சோத்திரம் என்ன கொடுக்க போறதில்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதில்ல. அவை உனக்கு பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. என் மகனே, உன் தாயும் தகப்பனும் உனக்காக எவ்வளவு ஜெபிக்கிறாங்க. போதகர் எவ்வளவு ஜெபிக்கிறாரு. ஆமென். எத்தனை வசனங்களை உனக்காக ஆமென் எடுத்து எடுத்து சொன்னாலும் ஒரு நாள் செவி கொடாது செவிட்டு விரியனை போல உன் மாம்சத்திலே தோன்றுகிறபடி நடந்து கொண்டிருக்கிறாயே. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு சதம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆமென். 9வது வசனத்தை வாசிங்க. 3வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினால் வருகிற நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காண்பிக்கும்படி. யாருக்குள்ள இருக்கிறவன் என்று? ஆமென். சொத்து பிள்ளைங்க நான் திடீர்னு அவங்களுக்கு தெரியாது நான் இருப்பேன்னு சொல்லி தெரியாது. அவங்க எதுவோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடுறதுக்கு ஆமென் 2 பேரும் பேசி மஞ்சளாக கட்டிக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னை பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி, என்னை பார்த்த உடனே அப்படி இருந்ததுன்னா அதுக்காக சொல்லலை, அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு? அப்பா பார்த்துட்டாரு, கலரு மட்டும் தப்பு இல்லை, அது தவறுன்னு தெரியுதில்ல. இந்த கலரு தவறுன்னு தெரியுதில்ல. அப்போ அந்த தவறு கலரான, அதுவும் அடிக்கிற மஞ்சள். நேத்து கூட யாரோ மஞ்சளை கட்டிட்டு வந்தாங்கப்பா, சொல்லணும்னு நினைச்சேன். சபைக்குள்ள வர தப்பு கிடையாது. அது என்ன தோண வித்தியாசமா காட்டுது இல்ல, உங்களை ஒரு வித்தியாசமா காட்டுது. பாரு, நான் உலகத்துல சொத்துல இருக்கிறேன் பாரு. ஆமென். என்ன புது புடவை வந்தாலும் வாங்கிடுவேன். என்ன புது ஆமென் சோத்திரம். அல்லேலூயா சோத்திரம். ஆலுவா ஜாய் காசா? என்ன பாது? ஆலுவு ஜாய் காசா? ஜோய் ஆலு காசா? சரி, என்னவோ எனக்கு வாயில கூட வரல. ஜோய் ஆலு காசுல புது டிசைன் வந்திருக்குதா, மலபார்ல புது டிசைன் வந்திருக்குதா, இதெல்லாம் வாங்கிடுவோம். ஏன்? நம்ம எங்க இருக்கோம்?
நான் உலகத்துல இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக. ஆமென், சோத்திரம். ஆமென். நிறைய பேர் திருவிருந்து வாங்கும்போது கை நீட்டுவாங்க, பார்க்கலாம். அல்லேலூயா, சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இது தாந்தண்டி வளையல்ப்பா. இந்த ஐயாவுக்கு பாரு, வளையல் மேல கை போடுது. ஆமென். சில வளையல் கையெல்லாம் சும்மா இருக்கும். சில வளரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14, இதுல 4 அதுல 4, மொத்தம் 8 மோதிரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதெல்லாம் என்ன காட்டுது? நான் எங்க இருக்கிறேன் சொல்லுங்கம்மா. நீங்க போட வேணாம்னு சொல்லல. நான் எங்க இருக்கிறேன்? உலகத்துல இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? ஒரு விரல்ல மோதிரம் போடுறவன் கிடையாது, 4 விரல்ல மோதிரம் போடுறவன். என் கூட ஒரு பையன் இருந்தான், அவன் ஸ்தோத்திரம் போடு. அவரு ஆமென், இவங்களுடைய அவருக்கு ஃப்ரெண்டு, அவங்க அப்பா என் கூட வேலை செய்யறாரு. அவங்க பையன் கூட அவர் 4 விரல்ல மோதிரம் போட்டு இப்படிதான் பேசுவான். பேசுறதில்ல பேசுற, நீ மோதிரம் போடுறது எனக்கு தெரியும், நிப்பாட்டு. சும்மா நம்ம சும்மா சலங்க ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கேன். ஆமென். நான் பாரு உலகத்துல எப்படி இருக்கிறேன், நான் பாரு உலகத்துல எப்படி இருக்கிறேன். உலக ஜனம் உலகத்துல இருக்கிறேன் என்பதை காட்டுது. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் யாரை காட்டிக் கொண்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் யாரை காட்டிக் கொண்டிருக்கிறோம்? ஆமென். இந்த உலகத்துல நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு காட்டுறீங்கல்ல, இதெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாது. இதெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாது. ஆமென். அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கு சொந்தக்காரனாகிய பவுல் சொல்றான், நான் அவருக்குள்ள இருக்கிற என்று காணப்படும்படிக்கு. அல்லேலூயா. வசனம் மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தினால் வருகிற நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு எனக்கு லாபமாய் இருந்தவர்களை நஷ்டமாய் விட்டேன். அல்லேலூயா. அதை ஒரு குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமா யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? உங்கள் வார்த்தையின் மூலமா யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? சில பேர் பேசுறத பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா. ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் துறந்து தாழ்மையின் கோலம் எடுத்த இயேசுராஜா இருக்கிறாரா? பெருமை எல்லாம் பேசுறதெல்லாம் என்னதான்? பெருமை பெருமை பெருமை. இது ஒருபோது உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்க போகிறதில்லை. என்ன பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஆமென், சோத்திரம். உலகத்தில் எனக்கு நானும் ஒரு வீடு கட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் கட்டல, அவர் தான் கட்டி கொடுத்தாரு. ஆமென். அந்த வீட்டை கட்டி முடிச்சு, ஆமென், அந்த பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல, பிரதிஷ்டை பண்ண முடிஞ்சு அந்த 10 நாள் சரியான ஜுரம், பயங்கரமான ஜுரம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் அந்த தரையில விழுந்து, ஆமென், ஒரு ஆண்டவரே கோணி கூட இல்லப்பா எனக்கு படுக்க, பிஞ்சு போன கோணி கூட இல்லாம வாழ்ந்த எனக்கு மார்பிள் தரை போட்டு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க உம்மால கூடுமானால் இதுல பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? கண்ணீர் அப்படியே அதுல நிறையும். எனக்கு ஆண்டவரே என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களே, அப்போ உன் மேல அன்பு வச்சிருக்கிற ஆண்டவருக்காக நீ எவ்வளவாய் ஆண்டவருக்காக வாடணும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை காணும்படி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், நீதியின் மேல் நீதி செய்யணும். ஆமென். தாழ்மையை தரித்துக் கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாயிருக்கணும். அல்லேலூயா, 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 சோத்திரம். வாசிக்கலாம். ஆமென். வாசிக்கலாம். கர்த்தரை காண்பித்த பிள்ளைகளை ஒரு 3 பேரை காண்பித்து, ஆமென், சோத்திரம், என் செய்தியை முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஆமென். வாசிக்கலாம். ஆமென், சோத்திரம். ஆதியாகமம் 41:38 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41:38 எடுத்து வாசிங்கம்மா, சீக்கிரமா. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற
இந்த மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ? லேலுயா, ஆமென். அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு சிறைச்சாலையிலே குழியிலே விழுந்து இருந்த போதிலும் அவன் எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மாத்திரம் ஒருபோதும் மறந்து விடவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலையிலும் குழியிலும் அவன் சோதனை வேளையிலும் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவன் என்பதை காண்பித்தவன் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். எனக்குள்ளே யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். உனக்கு முன்பாக விரோதமாய் உன்னை சோதிக்கும்படி எத்தனை பேர் வந்தாலும் நீ யாரை காட்டணும் தெரியுமா? உனக்குள்ளே ஒளிந்து கிடைக்கிற, ஆமென், இந்த பழைய மனுஷனை காட்டக்கூடாது. ஆமென். உனக்குள்ளே வாழுகிற கிறிஸ்து இயேசுவை காட்டணும். என்னதான் சொன்னாலும் ஆமென் சோத்திரம் மா ஈ சு சோ இல்லாதவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஆமென் தேவ பிள்ளைகளை போல ஆமென் இந்த பவுல் சொல்றாரு, எப்படியாகிலும் ஆமென் விசுவாசத்தினால வருகிற நீதி உடையவனாய் இருந்து எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்கணும். போறான், வழக்கமா ஜெபம் பண்ண போறாரு பவுல். பிசாசு சொல்லுது, இதோ உன்னதமான தேவனுடைய வழியை நமக்கு போதிக்கிறவர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர்கள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர்கள் என்று சொன்னது யார் சொன்னா? பார்வனு சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், உனக்குள்ளே கிறிஸ்து இருந்தா. கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். எனக்குள்ளே கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிற விரும்புகிற அத்தனை பேரும் கரங்களை தட்டி உற்சாகமாலே சொல்லுங்க. லேலுயா சோத்திரம். ஆமென். எண்ணாகமம் 27:18 வாசிங்க. எண்ணாகமம் 27:18. எண்ணாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனம். எடுக்கல இன்னும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் ஆமென் கையை வை. அதுக்கு முன்னாடி என்னத்தை பெற்றிருக்கிறார்? அவரு எதை பெற்றிருக்கிறாரு? தேவ ஆவியை பெற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரு? ஏன் இந்த யோசுவா என்கிற வாலிபன் என்ன பண்ணதில்ல? தேவ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். தேவ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணல? விலகாம இருந்தான். இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் ஆமென் சோத்திரம் நன்றாக படித்தவர்கள் ஆமென் சோத்திரம் நம்முடைய டாய்லெட்டை கழுவுறாங்க. அவருக்கு ஒரு குறைவில்லை. படிப்புக்கும் குறைவில்லை. நல்ல பிஸ்னஸ், மாசம் இவ்வளவு தூரம் சம்பளம் வருமானம் வருகிறது. ஆனா அவர் எதை தெரிந்தெடுத்தாரு? எதை தெரிந்தெடுத்தாரு? எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாய் இந்த பூமி அவலட்சணமாய் தோன்றுகிற ஆமென் அந்த இடத்தை பரிசுத்தவான்கள் ஆமென் பரிசுத்த பிள்ளைகள் யூஸ் பண்ணுகிற அந்த டாய்லெட்டை நான் கிளீன் பண்ணுவேன். இந்த தாழ்மைக்கு ஒருபோதும் அவர் குறைந்து போகிறதே இல்லை. குறைந்து போகிறதே இல்லை. ஆமென். அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் நிலைத்து இருந்தபடினாலே அந்த மோசேக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவரை கொண்டு வந்து வைத்தது உண்மையானால் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி, ஆமென் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதபடி, கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்ற அந்த வைராக்கியத்தை விட்டு விலகாதபடி தொடர்ந்து வைராக்கியமாய் ஆவியிலே பக்தி வைராகம் கொண்டு ஆண்டவரை அனுசரிப்பது உண்மையானா எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் தேடி. நிறைய பேர் கொஞ்சம் ஈரம், வயிற்றுல ஈரம் வந்துருச்சுன்னா போதையா, வயிற்றுல ஈரம்னா பசி இல்லாம அவன் பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம்ல, அதுதான். அது வந்துருச்சுன்னா போதும், ஏசப்பா வேண்டாம், ஆமென் ஆராதனை வேண்டாம், என்ன லேட்டா போனா என்ன போ, லேட்டா போனா என்ன போ,
ஆமென் ஸ்தோத்திரம். அவர் மேல அன்பு இருக்குன்னா, அவர் மேல பாசம் இருக்குன்னா, அவர் மேல விசுவாசம் இருக்குன்னா, ஆமென், ஒரு நாள் ஒருபோதும் எதை குறிச்சு என்ன பண்ணாது, சிந்திக்காது. இது எனக்கு வேண்டாம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு 1,00,00,000 ரூபாய் நீ கொடுத்தாலும் என் தேவனை ஆராதிக்கிறதை விட்டு நான் விலக மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு நீ வருவாயானால், ஆமென், இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குரியவன், ஆராதிக்க வேண்டியவன், அது என் கடமை, அது என் மேல் விழுந்த கடமை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Praise the Lord. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கணும், நேரம் இல்லை. ஒன்று ஒரு பாயிண்ட் இருக்குது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது முதல் பாயிண்ட் என்னது? மைக்கேல் உன்னதான் கேட்பேன். முதல் பாயிண்ட் என்னது? என்னம்மா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று குப்பையமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதை? இந்த உலகத்தில் எனக்கு லாபமாய் இருந்தவர்களை நஷ்டம் என்று விட்டு விட்டேன், அதை குப்பையமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, எப்படியாகிலும் பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகத்துல நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று காணப்படும்படியாக நான் வாழ, இந்த உலகத்தில் எனக்கு லாபமாய் இருந்தவர்களை நஷ்டமா என்று விட்டுவிட்டேன், அதை குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், வாசிக்கலாம், 10-11 வாசிக்க பார்க்கலாம். எப்படியோயினும் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான உள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரமராஜ்யத்திற்கு போகும்படியாக எனக்கு லாபமாயிருந்த அத்தனையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், அவைகளை குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கைத்தட்டி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இப்ப நஷ்டம் விட்டுறீங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக உங்க வீட்டில் இருக்க தங்கத்தெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, இல்லை ஏழை கொடுங்கன்னு சொல்ல போறது இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விளையாட்டுக்கு சொல்லல. ஆமென் ஸ்தோத்திரம். லோத்து மனைவி ஏன் அப்படி நின்னா? லோத்தின் மனைவி ஏன் அப்படி நின்னா? திரும்பி பார்த்ததுனால மாத்திரம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு இல்ல. அவளுக்கு என்ன பாருங்க, லோத்து ஆபிரகாமோடு இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துச்சு. ஆபிரகாம் நிமித்தம் அவனை ஆசீர்வதிச்சான். அதுக்கப்புறம் எங்க போயிட்டாரு? ஆசீர்வாதத்தை தேடி, இன்னும் ஆசீர்வாதத்தை தேடி செழிப்பான தேசத்துக்கு போனான். இன்னும் எப்படி முறப்பு? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் இதை விடுறதுன்னு பாக்குறேன் என்ன பார்த்து. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் என்ன பண்ணாரு? அங்க போய் அவன் சோதரன் ஆடு மாடு வளர்ந்துக்கிட்டே வருதா. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஒரு ஆட்டை விற்கும், அவன் ஒரு சவரன் நகை வாங்கும். ஒரு மாட்டை விற்கும், ஒரு சவரன் நகை வாங்கும். ஒரு ஆமென் சோதரன் வேற என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வித்து வித்து என்ன பண்ணுச்சு? இந்த அம்மா நகையா வாங்கி 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 ட்ரக் பெட்டிலேயே அந்த பெட்டிலேயே பீரோவில் போட்டு போட்டு வச்சிருந்துச்சா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கூப்பிட்டாரு, போச்சுங்களா? சீக்கிரமா வந்துதா? எதுவுமே வரல, எதுவுமே வரல. எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா ஒருத்த மாத்திரம், அந்த லோத்து மாத்திரம், ஆமென், அந்த அங்க அக்கிரம கிரியைகளை நினைத்து தன் இருதயத்திலே வருத்தப்பட்டு தன் சிந்தையிலே வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமென். தேவ தூதர்கள் வந்தாங்க. வாங்கடா, இன்னும் முழிக்கிறீங்க, இல்லைன்னா போயிருவீங்க, இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா அது புறப்பட விட மாட்டேங்குது. எது? ட்ரங்க் பெட்டி. என்ன விட மாட்டேங்குது? ட்ரங்க் பெட்டி விட மாட்டேங்குது. பொக்கிஷம் அங்க இருக்குது. இந்த பொக்கிஷத்தை மேல நம்பிக்கை வைக்காத. எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? பங்கு அடையணும். அந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்கு அடையணும். இப்ப சொல்லுங்க, 3 காரியங்கள் தான். இதை குறித்து இன்னும் அதிகமா பேச முடியும், ஆனால் நேரம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரியம்? முதல்ல எதற்காக நஷ்டம் என்று விட்டாரு? எவரை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தனக்கு லாபமாய் இருந்தவைகளை
அல்லேலூயா. தனக்கு லாபமாய் இருந்தவர்களை நஷ்டம் என்று விட்டாரு. அதுக்கப்புறம் அதை விட்டதை குப்பையாக எண்ணிக்கொண்டிருந்தார். எதற்காக? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இரண்டாவது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று காணப்படும்படியாக. மூன்றாவது, எப்படியாகிலும் நாமே அந்த உயிர் தழுதலில் பங்கு பெற வேண்டும். என்னம்மா, நான் இன்னும் சாகவே இல்லை, அப்புறம் இப்படி உயிர் தழுதல்? லேலுயா, லேலுயா. உலகத்துல சந்தோஷமாய் சுகபோகமாய் வாழுகிறவள் ஆண் வேதம் என்ன சொல்லுகிறது? உயிரோட செத்தவன். லேலுயா. எப்படி செத்தவன்? உயிர் இருக்குது, ஆனா என்ன இல்லை, உயிர் இல்லை. வரும், ஆனா என்ன பண்ணாது. அது இங்கதான் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். லேலுயா. இங்க வச்சுதான் அதை கண்டுபிடிச்சிருக்கான். உயிரோடு செத்த, உயிர் இருக்குது ஆனா என்ன இல்லை, சாகல. அத மாதிரி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னு பேரு, ஆனா என்ன பண்ணல, உயிர் இல்லை நமக்கு. என்ன உயிர்? அந்த உயிர் எப்போ வரும்னா, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படியாக. எப்படியாகிலும் ஆமென் அவர் ஊழியத்தில் ஆமென் பங்கு பெறுவதற்காக, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திலே ஆமென் இணைந்து பாடுகளில் ஐக்கியப்பட்டு உயிர் தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்பதற்காக எனக்கு லாபமாயிருந்த அத்தனை என்ன பண்ண, நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். லேலுயா சோத்திரம். ஒரு 3 சின்ன சின்ன காரியங்கள் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். எப்தா என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் தகப்பன், அல்லேலூயா சோத்திரம், அவன் தகப்பன் அவர் ஒரு அந்நிய ஸ்திரீனிடத்திலே அவனை பெற்றெடுத்ததுனால அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை வீட்டுல சேர்க்கவே இல்லை, அந்த ஊர்ல சேர்க்கவில்லை. அவன் தகப்பனுடைய பிள்ளைகள் என்று கூட என்ன பண்ணல, அவனை எண்ணிக்கொள்ளவில்லை. ஆனால் பரலோகம் எண்ணினது. கை தட்டி வரல சொல்லுங்க, பரலோகம் எண்ணினது. இவனையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி ஆமென் சோத்திரம். எப்படியா அவன் வெளியே ஒரு வனாந்தரத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், யுத்தங்களை கற்றுக்கொள்ளுகிறான், நன்றாக யுத்த சன்னதராய் இருக்கிறான். ஆமென். காலம் வந்தது. அந்த ஆமென் வாசிக்கலையா 11ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 11:35. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 35வது வசனம். இப்போ அவன் எதிராளி அவர்களை அந்த சகோதரர்களை ஒடுக்கும்படியாய் அவர்களை யுத்தம் செய்து அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளும்படியாய் போருக்கு வருகிறான். இவர்களுக்கோ யுத்தம் செய்வதற்கு நல்ல பலன் கிடையாது. ஏன்னா இவர்கள் கர்த்தரை சார்ந்து வாழல. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், கர்த்தருடைய அனுக்கிரகம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார். அவனை போய் கூப்பிடுகிறார்கள். ஆமென். அவனை போய் கூப்பிடுறாங்க, வாப்பா எங்களுக்காக யுத்தம் பண்ணு, நீங்க தானே என் தகப்பனை விட்டு ஆமென் சோதர எங்களை ஆமென் புறம்பே தள்ளி எங்களை வெறுத்து விட்டீங்க, இப்போ என்னை கூப்பிடுறீங்களே, வேற வழி இல்லை, நீ எங்களுக்காக வந்து யுத்தம் செய்யணும்னு சொல்லி யுத்தம் செய்ய கூப்பிடுறாங்க. தேவ மனுஷன் ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்பாக யாரிடத்துல கேட்பான்? யாரிடத்துல கேட்பான்? கர்த்தரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். என்ன பொருத்தனை தெரியுமா? என்ன பொருத்தனை தெரியுமா? நான் யுத்தத்தில் ஜெயித்து வருவேன், என் வீட்டு வாசற்படியிலிருந்து ஏது முதலாக வருகிறதோ அதை உமக்கு காணிக்கையாய் கொடுவேன், பலியாய் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு இருந்ததோ ஒரே மகள், அவனுக்கு இருந்ததோ ஒரே மகள். அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோக தேவனை தரிசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜாவுக்கு நீங்கள் உகந்தவர்களாய் இருக்க வேண்டுமானால், ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் எவைகளை வாயை திறந்து சொல்லுகிறீர்களோ அவைகளை தவறாமல் செய்யணும். மகள் ஓடி வரா, யுத்தத்துல ஜெயித்த சந்தோஷம் கூட இவ இல்ல. எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. என் மகளே, நான் வாயை திறந்து சொல்லிட்டேன், என் வாயை திறந்து சொல்லிட்டேன், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டு சொல்லிட்டேன், நான் அதை மீறக்கூடாது. ஆண்டவருக்காக ஒரே மகளை கூட கொடுக்க துணிந்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள். லேலுயா.
ஆபிரகாம் அப்படிப்பட்டவன் தான். 100 வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்து இதை பலியிடு சொன்னபொழுது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாம அந்த குழந்தையை கொண்டு போய் பலியிட துணிந்தவன் தான் ஆபிரகாம். அதனாலதான் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாயிருந்தான். இந்த ஆபிரகாம் என்ன விட்டான்னு கேக்குறீங்கல்ல? ஆபிரகாம் என்ன விட்டான்? தேசத்தை, தன் இனத்தை, தன் ஜனத்தை விட்டான். விடுவோமா இன்னைக்கு? லேலுயா சோத்திரம். தம்பிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் துடிக்கிறாரு. லேலுயா சோத்திரம். அவன் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி துடிக்கிறார். சேர்ந்து போயிரும்பா. ஆனா அன்னைக்கு யாரும் இல்ல, யாரும் இல்ல. ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் தேசத்தை, இனத்தை, ஜனத்தை விட்டு புறப்பட்டு போனா என்ன தேசம்னு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, அது எப்படிப்பட்ட நிலைன்னு தெரியாது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. எங்க ஆண்டவரை போறது கேட்கல, எங்க போறது ஆண்டவரை கேட்கல. போன்னு சொன்னாரு. அந்த சத்தம் மாத்திரம், உருவத்தை பார்க்கல. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அவர் நெட்டையா, குட்டையா, கருப்பா, வெளுப்பா, சிவப்பா, எதுவுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியாது. ஆனா அந்த சத்தத்தை மாத்திரம் கேட்ட ஆபிரகாமுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்துல அவன் நன்றாக பார்த்து எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆமென். அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர் என்று எனக்கு பின்னால கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்க திரும்பி பார்த்து 7 பொன் குத்துகளுக்குள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவரா, மார்பருகே பொற்கச்சை அணிந்தவரா, தலை தங்கமயமானவரா, அக்கினிமயமான நாவுகளை உடையவரா, உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலத்தை போன்ற ஆமென் பாதங்களை உடையவரை கண்டே. ஒவ்வொரு அவயங்களை கண்டு ஆமென் தேவனை ஆராதித்த தேவ பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யாருன்னு தெரியாதும்மா. ஆபிரகாமுக்கு யாரு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவன்னு உங்களுக்கு தெரியும். என் கண்ணீரை துடைக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். நான் போகிற பாதையில் எனக்கு பாதுகாப்பாய் வர்றாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் போகிறதுக்கு முன்பாக அவர் போகிறாருன்னு தெரியும். பள்ளங்களை எல்லாம் அவன் நிரப்பி மேடுகளை சமப்படுத்துகிறேன் அவங்க தெரியும். என் பாதம் கூட கல்லில் மோதாதபடிக்கு அப்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு அப்படியே கரங்களில் என்னை ஏந்தி கொண்டு போகிறவர் என்பது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமை போல ஆண்டவரே ஆமென். எந்த ஊர் எந்த இடம் தெரியாம நான் போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறீங்களா? மனசு இல்லையே. இந்த ஊர் இப்படிப்பட்ட ஊரா இருந்தாலும் இந்த ஊர்ல தான் நான் இருக்கணும், இந்த ஊர்ல தான் வாழணும், இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துல தான் இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசை இருக்குது. பரமராஜ்யத்திற்கு போக, பரமராஜ்யத்துக்கு போக, பரமராஜ்யத்திற்கு போக, இந்த உயிர்த்தெழுதலை பங்கடைவதற்கு உனக்கு இந்த பூமியில எதெல்லாம் லாபம் நினைக்கிறையோ அது நஷ்டம் என்று விட்டுவிடு. அது குப்பையாக எண்ணிக்கொண்டிருமா. இந்த குப்பை ஒருபோதும் உன்னை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்க போறதில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு நேராக வந்ததுன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்ன இத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. இந்த உலகம் ஒருபோது நமக்கு நன்மை செய்ய போகிறதும் இல்லை. கர்த்தர் ஒருவரே உனக்கு பார்த்து 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 நேர்த்தியா எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் உருவாக்கி கொடுக்கிறவர். அவரை மாத்திரம் நம்பி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவனுக்கு லாபமாய் இருக்கிறவர்களை நஷ்டம் என்று விட்டுவிடு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்று காணப்படும்படி வாழ உனக்கு லாபமாய் இருக்கிறவர்களை நஷ்டம் என்று விட்டுவிடு. எப்படியாகிலும் அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு லாபமாயிருக்கிற அத்தனையும் நஷ்டம் என்று விட்டுட்டு அந்த குப்பையாக எண்ணிக்கொண்டிருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமென். அவருடைய வருகை நாளில் நாம் பங்கு பெறுவதற்கு ஆமென் சோத்திரம் துலக்கமானவர்களாய் உலகத்தில் ஒரு பிடிப்பில்லாதவர்களாய் நாம் வாழணும். எல்லாரும் அப்படி எழுதி